அம்மா. ஹலோ அம்மா, நான் அபி பேசுறேன். அபி, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? எங்களுக்கு என்ன அபி, உன் புண்ணியத்துல எல்லாரும் நல்லா இருக்கோம். நீதான் பாவம் அங்க தனியா கிடந்து கஷ்டப்படுற. தனியா இருக்கேனே தவிர இங்க எந்த கஷ்டமும் இல்லம்மா. எல்லாமே ரொம்ப சௌரியமா தான் இருக்கு. உன்னை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் தான் மனசு பூரா இருக்கு. மத்தபடி எனக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருக்கு அபி. உன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ வருவே? அம்மா, வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா இங்க சில சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு. இன்னும் 2 நாள் கழிச்சு டிக்கெட் போட்டிருக்கேன். 2 நாள் கழிச்சு கிளம்புனேன்னா அதுக்கப்புறம் அடுத்த 2வது நாள் நான் உங்களை வந்து பார்த்துருவேன். ஸோ இன்னும் 4 டேஸ் தான்மா, நான் வந்துடுவேன். சீக்கிரம் வா அபி. இங்க எல்லாம் திருப்திகரமா முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இங்க இருந்த இத்தனை நாள்ல நான் ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணல. ரொம்ப நுணுக்கமா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டேன். நான் சப்மிட் பண்ணிருக்கிற ரிப்போர்ட்ஸ் அத்தனையுமே ரொம்ப கவனமா, யாருமே நிராகரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்கேன். சந்தோஷமா இருக்கு அபி. ஆமாம்மா, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் வேலையில சின்சியரா இருக்கணும். அந்த சின்சியாரிட்டியை நான் காமிச்சதுனால எனக்கு இங்க ரொம்ப நல்ல பேர் இருக்குமா. அம்மா, டிஜிட்டல் வேலைக்கு நான் கொடுத்த ப்ராஜெக்டோட பிளான் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால்தான் எனக்கு இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் 2 நாள்ல இங்க சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குமா. எல்லாம் முடிச்சதும் நான் கிளம்ப வேண்டியதுதான். நீ சீக்கிரம் வா அபி. நீ வந்தாதான் பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அப்பதான் எல்லாம் சரி வரும். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் இல்லம்மா. சில நேரங்கள்ல நடக்கிறது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஏம்மா ஒரு மாதிரியா பேசுற? என்னாச்சு? இங்க பாருமா, ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ப்ராஜெக்ட் நான் எனக்காக மட்டும் பண்ணவே இல்லை, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் தான் பண்றேன். அதனால்தான் உங்க எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு இவ்ளோ தூரம் வந்து நான் தனியா வந்து இங்க 3 மாசமா இருந்துட்டு இருக்கேன். உங்களை எல்லாம் பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமாம்மா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் அபி. ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாம சீக்கிரம் கிளம்பி வா அபி. உன்னை எப்போ பாப்பேன்னு இருக்கு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? அம்மா, யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். போனை வச்சிடுறேன். பாய். சரிம்மா. கம் இன். எஸ், கம் இன். அட வாங்க 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 வசு, வாங்க முரளி, உட்காருங்க உட்காருங்க. யூ டூ. ஓகே. என்ன திடீர்னு சர்ப்ரைஸா? அதுவும் இந்த நேரத்துல? இந்த டைம்க்கு நீங்க எல்லாம் நல்லா தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் இந்நேரம் தூங்கியிருப்போம் தான். பட் உங்களை அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதான். என்ன முரளி, both of you are looking very serious. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. பட் முரளி, நீயே சொல்ல. என்ன முரளி? சாப்பிட்டுட்டு படுக்க போகும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு. கிறிஸ்டினா பேசினா, எங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டோட செக்ரட்டரி. அவ ஒரு விஷயம் சொன்னா. என்ன? உங்கள் ப்ராஜெக்டை வித்ஹெல்ட் பண்ணியிருக்காங்களாம். என்னது? வித்ஹெல்டா? வித்ஹெல்ட்? என்ன முரளி இப்படி சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சே, அப்புறம் என்ன? எஸ் அபி, ஐ நோ. உங்கள் ப்ராஜெக்ட் ஒரு கிறிஸ்டல் கிளியரான ப்ராஜெக்டா. அதை அவங்க ஓகே பண்ணது 100% சரி. இப்போ அதை ரீகன்சிடர் பண்ணணும்னு நிறுத்தி வச்சுருக்காங்க. அது சம்மந்தமாக ஒரு ரிவைசிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி. வாட்ஸ் ஹேப்பனிங் முரளி? எனக்கும் தெரியல அபி. நாளைக்கு ஆஃபீஸ் போனால் தான் தெரியும்.
இது பாருங்க முரளி, ப்ளீஸ் டெல் மீ ஃப்ராங்க்லி, ப்ராஜெக்டை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அது என்ன கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா? அபி யூசி டிஜிட்டல் வேலி நடைமுறைப்படி ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி சகல விதத்துலையும் யோசிச்சு நல்லா விவாதிச்சு கடைசியாக தான் ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. உங்கள் விஷயத்துலையும் எல்லாம் சரியாக நடந்து ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ரீகன்சிடர் பண்ணணும்னு நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா இட்ஸ் 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 ரியலி வெரி பேட். இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். some kind of pressure or something like that. நான் ஒன்று பண்ணுறேன் அபி, நான் எங்கள் விபியோட செக்ரட்டரி அந்த கிறிஸ்டினாவை போய் மீட் பண்ணுறேன். அவகிட்ட இருந்து எனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சா நான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஓகே வசு? தோழர், எலெக்ஷன் டேட் நெருங்கிட்டே இருக்கு. பூத் ஸ்லிப்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சா? அந்த பொறுப்பை தோழர் நல்ல பெருமாள் தான் ஏற்றிருக்கிறார். இப்போது கூட அச்சகத்தில் தான் இருக்கிறார். வரும்போது கையோடு அந்த சீட்டுகளை கொண்டு வந்து விடுவார். எனக்கு என்னமோ இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்கிற மாதிரி ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனந்தி, உண்மையிலேயே நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்கின்றன. இந்த தேர்தல் பணியை மட்டும் நான் குறிப்பிடவில்லை. தேர்தல் முடிந்த பின்னும் நமது பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா ஆனந்தி? உண்மைதான். அதுலயும் இந்த திருவேங்கடம், ஆதி, தேவராஜ் பாண்டியன் மாதிரி ஆளுங்க சமுதாயத்துல இருந்துகிட்டு நம்ம வேலை இன்னும் சிரமமானதா ஆக்குறாங்க. என்ன செய்வது ஆனந்தி? சமூகத்தில் செயல்படும் மனிதர்களில் இரண்டு விதம். தற்போது இருக்கும் சமூக நிலையை ஒரு அங்குலமாவது உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று பொதுநல நோக்கோடு செயல்படுபவர்கள் ஒரு விதம். சமூகம் எப்படி போனால் எனக்கென்ன, அதை தனது வளர்ச்சிக்கு மட்டுமே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வெறிப்பிடித்து அலையும் கூட்டம் இன்னொரு விதம். இந்த இரு தரப்புக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம் தான் சரித்திரமாகிறது. சரியா சொன்னீங்க தோழரே. இத பாருங்க தோழரே, என்ன உங்களுக்கும் தோழி ஆனந்திக்கும் தகாத ஒரு இருக்கிறதா அந்த பத்திரிகையில செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இது என்ன அநியாயம்? ராஸ்கல், செருப்பாலே அடிக்கணும் அவனுங்கள. என்ன மனுஷங்க? என்ன அயோக்கியத்தனம் இது? என்னை பிடிக்கவில்லை என்றால் என்னை மட்டும் தூற்றட்டும், அவதூறு செய்யட்டும், ஆனந்தியையும் சேர்த்தளமாக கலங்கப்படுத்தி இருக்கிறார்கள். உங்களையும் ஆனந்தி மேடத்தையும் பிடிக்காத குரூப்போட வேலை தான் இது. அவங்க நோக்கமே உங்க ரெண்டு பேத்தையும் கலங்கப்படுத்துறது தான். அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் டேட் நெருங்குற நேரத்துல இப்படி ஒரு செய்தியை பரப்பி மக்கள் கிட்ட நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும்ன்றதா அவங்க எண்ணம். ஆம், ஏற்கனவே ஒரு பெண்ணையும் என்னையும் தொடர்புபடுத்தி களங்கப்படுத்த பார்த்தார்கள். அது முடியவில்லை. அது இயலாமல் போகவே அடுத்த கட்ட கீழ்த்தரமான நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களது அயோக்கியத்தனத்திற்கு ஒரு பத்திரிகையும் துணை போயிருப்பதை நினைக்கும் போதுதான் வெட்கக்கேடாக இருக்கிறது. இந்த பத்திரிகை ஏற்கனவே விலை போன ஒண்ணுதான். இந்த மாதிரி பத்திரிகைகளால தான் மத்த பத்திரிகைக்கும் கெட்ட பேரு. இப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க? இதை எழுதுறவன் யாருன்னு தேடி பிடிச்சு ஒரு புடி பிடிக்கலாமா? இதை எழுதியவன் வெறும் கருவி, இயக்கியவன் யார் என்று நாம் கண்டறிய வேண்டும். அவனையும் கண்டுபிடிச்சு பிரிச்சு எடுத்துடலாம். தேவையில்லை, நாம் அவர்களுக்கு உரிய முறையில் பதில் கூறுவோம். ஆமா தோழர், இவங்களுக்கு நாம யாருன்னு எலெக்ஷன் மூலமா நிரூபிச்சு காட்டலாம். ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம்.
பாருங்க சார். ஓகே, என்ன வெயிட்? 5 கிலோகிராம் சார். ரேஞ்ச்? 400 மீட்டருக்கு பின்னாடி இருந்து ஒருத்தனை கரெக்டாக குறிபார்த்து சுற்ற முடியும் சார். குட். நீ கேட்டப்போ பிரிச்சுட்டுமா சார்? சரி. புல்லட்ஸ்? இதோ சார். ஓகே. ஓகே சார். ஏய் செல்லம்மா மவளே, உனக்கு கிடைக்கிற வாழ்த்தும் வரவேற்பும் இந்த விழாவோட கடைசி. ஹாய். ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்னம்மா? என்ன கார்த்திக், என்னத்த போட்டு கொடுத்த? தோழரு என்னை பத்தி தப்பா எழுதிருக்காங்களா, அதை சொன்னியா? ஏய், நம்ம குடும்ப கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு என்னடி இவ்வளவு சாதாரணமா பேசுற? என்னம்மா புரியாம பேசுற? இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? எவனோ ஒருத்தன் ஸ்டேஜ்ல கீழ்த்தரமா பேசியிருக்கான், அதுவும் சித்தப்பா முன்னாடி. அதை கேட்டுக்கிட்டு அவரும் பேசாம இருந்திருக்காரு. அவ்வளவு அன்பான சித்தப்பா. அவங்க பண்ண காரியத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்? உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவைதானா? நாளைக்கு ஒரு கல்யாணம் குடும்பம்னு ஆக போற சூழ்நிலையில இப்படி ஒரு கெட்ட பேர் உனக்கு தேவையா? இப்போ உனக்கு திருப்தியா? ஏய், இப்ப அவர் ஏன் கோவிச்சுக்கிற? ஆமா, இவருக்கு தானே நான் அப்படி நடந்துக்கிறத பிடிக்கல, அதான் கேக்குறேன். ஆனந்தி, இட் கோஸ் லைக் திஸ். நீ எல்லா விஷயத்திலுமே நியாயமா நடந்துக்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ டோன்ட் ஸ்டாண்ட் டு கொஸ்டின் யுவர் ஆனஸ்டி அட் ஆல். நீ எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் தென் தேர் இஸ் a social aspect to this. நம்ம சமுதாயத்தை பத்தி யோசிச்சு பார்த்து தான் ஆகணும். நான் உன்னை கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. அன்னைக்கு எங்களை கல்யாண மண்டபத்துல உங்க குடும்பமே எங்களை வெளியே விரட்டுச்சே, அப்போ இந்த சமுதாயம் ஏன்னு கேட்டுச்சா? அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டிய நீ ஏத்துக்காம என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிய, அப்போ இந்த சமுதாயம் வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுச்சா? இல்லல்ல, சரி அதை விடு. மனநல பாதிக்கப்பட்டு எங்கேயோ ராமநாதபுரத்துல ஒரு மூலையில அனாதையா கிடந்திய, அப்போ இந்த சமுதாயம் வந்து ஐயோ பாவன்னு உனக்கு உதவி பண்ணிச்சா? இல்லல்ல, நான் தானே வந்தேன். இப்ப மட்டும் எங்க இருந்தது சமுதாயம் வந்துச்சு?
சொல்லு. இங்க பாரு ஆனந்தி, இன்னைக்கு உன்னை பத்தி பேப்பர்ல அபாண்டம் வந்திருக்கிறத பார்த்துட்டு இந்த தமிழ் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். ஏன் வேதனைப்படணும்? நம்மளை பத்தி அபாண்டமா பொய்யா ஒரு செய்தி வெளியே வரும்போது அதுக்கு பதிலடி கொடுக்கணுமே தவிர, இந்த சமுதாயம் என்ன நினைக்கும்னு பயந்துகிட்டு ஒரு மூலையில முடங்கி உட்கார்ந்துருந்தா அது நம்ம எதிரிங்களுக்கு தான் கொண்டாட்டமா போவோம். Listen, Anandi, what you say is right. I don't disagree with you. We're on the same page. நீ சொல்றதுல இருக்கிற நியாயம் எல்லாம் எனக்கும் புரியுது ஆனந்தி. அப்படி நீ நினைச்சிருந்தா என்னை தேடி வந்து நீ பாராட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வீட்ல வந்து சொல்றதுனால என்ன ஆக போகுது? Listen, ஆனந்தி, நீ பண்றதெல்லாம் நியாயமா இருக்கலாம். ஆனா மத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லையே. First of all, why do you have to give someone the opportunity to misinterpret you? இப்படி உன்னை பத்தி தப்பும் தவறுமா எழுதக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எதுக்கு மத்தவனுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குற? இப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் அவங்களுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருந்தீனா நாளைக்கு நம்ம மேல தான் தப்பு இருக்கிறதா மத்தவங்களும் நினைப்பாங்க. Don't you agree with me? நீ சொல்ற அந்த மத்தவங்களும் இதே சோஷியல் செட்டப்ல தானே இருக்காங்க. அவங்கள பத்தி நான் ஏன் கவலைப்படணும்னு நீ கேட்கலாம். How long? Eventually you have to submit. இப்படி அடுத்தவங்கள பத்தி கவலைப்படாம எல்லாரையும் ஆண்டகனைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீனா you'll be putting your own life in jeopardy. அத்தனை பேர் எதிரிகளாக்கிட்டு என்ன சாதிக்க போறோம் லைஃப்ல? ஃபேண்டாஸ்டிக். பிரமாதம் கார்த்திக். லண்டன் வாழ்க்கை உன்னை ரொம்ப மாத்திருச்சு. எப்படி எல்லாம் வளைஞ்சி கொடுத்து காரியத்தை சாதிக்கலாம்னு நல்லா கத்துக்கிட்டல. த கிரேட் மேனகா மேடமோட ட்ரெய்னிங் ரொம்ப நல்லா இருக்கு. What does this have to do with her? Okay, coming back to your own point. அந்த மேனகாவை பத்தி எவ்வளவு தப்பா எழுதின. அவங்க மட்டும் உன் மேல ஒரு டிஃபமேஷன் சூட் போட்டிருந்தாங்கன்னா உன்னால என்ன பண்ணிருக்க முடியும்? உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவமானம் தான் போயிருக்கும். அவ மட்டும் அப்படி பண்ணிருந்தா அவளோட பிசினஸோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் வெளியே வந்திருக்கும். அதான் என்ன மிரட்டினதோட அப்படியே விட்டுட்டா. You don't seem to realize even now. See, எப்படி பேசுற பாருங்க. உன்னால மேனகாவை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். Listen, ஆனந்தி, உனக்கு புரியலனா நான் சொல்றதையாவது கேளு. மேனகாவை பத்தி உனக்கு சரியா தெரியல. அவங்க நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். அவங்க முன்னாடி you just too small. ஒரு சாதாரண பெண், அவ்வளவுதான். அப்புறம் எதுக்கு இந்த சாதாரண பெண் பின்னாடி வர? போ. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்ற ஒரே சம்பந்தம் தானே நமக்குள்ள. அது இல்லாம போயிட்டா உனக்கும் சந்தோஷம், எனக்கும் நிம்மதி இல்ல. ஆனந்தி, என்ன பேசுற நீ? ஆமா, என்னோட சிந்தனை வேற, இவரோட சிந்தனை வேற. ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க கஷ்டப்பட முடியாது. அதான் எல்லாத்தையும் இப்பவே வெட்டிக்கிறது பெட்டர். ஏய், என்னடா இது? ஏன்டா இவ இப்படி இருக்கா? மாறவே மாட்டா போல இருக்கு. ஏக்க ஆனந்தி மட்டுமே குறை சொல்ற? அந்த ஆள் திருவங்கட இருக்கானே, எல்லாம் அவன் பண்ற வேலைக்கா. ஆனந்தி அந்த ஆளுக்கு மக மாதிரி தானே. அந்த பொண்ணை பத்தி இந்த அளவுக்கு கேவலமா பேச விட்டு வேடிக்கை பார்க்கறானே, அவன்லாம் என்ன மனுஷன்? அவன் மட்டும் என் கையில சிக்குனா குரலை கடிச்சு துப்பிடுவேன்.